வணக்கம். இந்த காணொலியில் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1ல் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கியங்களில் 2 வகையாக பிரிக்கலாமா. ஒன்று பேரிலக்கியம், இன்னொன்று சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டுடை தலைவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு கூறனை மட்டும் எடுத்துக்கிட்டு அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் 4 உறுதி பொருள்களில் ஏதாவது ஒன்று அமைத்து பாடுவதுதான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் படிச்சப்ப பார்த்திருப்போம். அறம்பொருள் இன்பம் வீடு பேறு இந்த 4ஐயும் அமைத்து பாடப்படுறதா ஐம்பெருங்காப்பியம் படிச்சிருப்போம். ஐஞ்சிறு காப்பியங்கள்ல இந்த அறம்பொருள் இன்பம் வீடு பேர்ல ஒன்றோ ஒரு சிலதோ கம்மியாயிட்டு வந்தா அது ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் சிற்றிலக்கியம்னா இந்த 4ல அறம்பொருள் இன்பம் வீடு பேர்ல ஏதாவது ஒன்றும் தலைவனுடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறு கூறுனை மட்டும் அமைத்து பாருது சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும்னா 96 வகைப்படும். அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்தாதி, கலம்பகம், பரணி, கோவை, சதகம், பிள்ளை தமிழ், பல்லு, குறவஞ்சி, உலா, தூது இது எல்லாமே சிற்றிலக்கிய வகைகள் சார்ந்தது. சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணத்தையும் எண்ணிக்கையையும் பாத்தீங்கன்னா பாட்டியல் நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. பாட்டியல் என்றது நூல். இந்த பாட்டியல் நூல்கள் மொத்தம் 12 நூல்கள் இருக்கு. அந்த 12 நூல்கள்ல இந்த பாட்டியல் நூல்கள்ல சிற்றிலக்கியம்னா எப்படி இருக்கணும் என்ற இலக்கணத்தினையும் சிற்றிலக்கியங்களுக்கான எண்ணிக்கையையும் எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, பாட்டியல் நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 12 பாட்டியல் நூல்கள் இருக்குல்ல, இந்த 12 ஒவ்வொரு நூல்லையும் பாத்தீங்கன்னா அந்த சிற்றிலக்கியங்களுடைய எண்ணிக்கை எல்லாமே வேற வேற இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இருந்தாலும் பிரபந்த மரபியல், பிரபந்த தீபிகை, சதுரகராதி, தொன்னூல் விளக்கம். இந்த சதுரகராதி யார் ஏற்றிருப்பா? வீரமாமுனிவர் ஏற்றிருப்பாரு. தொன்னூல் விளக்கம் யார் ஏற்றிருப்பா? வீரமாமுனிவர் ஏற்றிருப்பாரு. இந்த வீரமாமுனிவர் ஏற்றிய இந்த 2 நூல்கள் அல்லாம பிரபந்த மரபியல், பிரபந்த தீபிகை இந்த நூல்கள் எல்லாம் சிற்றிலக்கியங்கள் 96 என்றதை குறிப்பிட்டிருக்காங்கன்றத சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்தாதி எப்படி பிரிக்கலாம்? அந்தம் குட்டல் ஆதி அப்படின்னு பிரிக்கலாம். அந்தம்னா முடிவு, இறுதி அப்படின்றது பொருள் வரும். அந்தம்னா இறுதி, ஆதி என்ன தொடக்கம். அப்போ ஒரு பாடல்ல கடைசியா வரக்கூடிய வார்த்தை அடுத்த பாடலினுடைய தொடக்கமா அமையும். அந்த வார்த்தை அதுதான் அந்தாதியினுடைய பொருள். சோ அந்தாதி எப்படி பிரிக்கலாம்? அந்தம் குட்டல் ஆதின்னு பிரிக்கலாம். அந்தம்னா இறுதி, அந்த இறுதி வார்த்தை ஆதி என்ன தொடக்கம். அப்போ இறுதி வார்த்தை அடுத்த பாடல் வரியின் தொடக்கமாக அமையும்ன்றதுதான் அந்தாதிக்கான பொருள். அருணகிரி அந்தாதியிலிருந்து பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. இந்த அருணகிரி அந்தாதியை ஏற்றியவர் யாருன்னா குகை நமச்சிவாய தேவர். அருணகிரி அந்தாதியை ஏற்றியவர் யாருன்னா நமச்சிவாய தேவர். சோ அருணகிரின்னுட்டு யார சொல்லுவோம்? சிவனதனை சொல்லுவோம். அப்போ சிவன் நமசிவாய தேவர் ஏற்றிருக்காரு என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பரிய ஞான செருஞ்சுடரே சோனகிரி அப்பனே நன்னுள் அறிந்தாலும் இப்பூயில் கொண்ட குருவை பொருளா கொள்ளார் பயனேது கண்டவெல்லாம் வீணிலே கற்று. சோ என்ன சொல்றாருன்னா, ஞான செழுஞ்சுடரே சோனகிரி அப்பனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவனை சொல்றாங்க. ஞானம்னா அறிவு தானே. அறிவா இருக்கக்கூடிய அப்பனா இருக்கக்கூடிய சிவபெருமானே நன்னுள் அறிந்திருந்தாலும், நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும், எங்க இந்த புவியில் இந்த பூமியில படிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கொண்ட குருவை பொருளா கொள்ளார் பயனேது. சோ குருவை என்ன பண்ணணும்? எல்லா விஷயம் நம்மளுக்கு கத்து கொடுத்த குருவை மதிக்கணும். அப்படி நம்ம மதிக்கலன்னா அந்த கத்துக்கிட்ட விஷயத்தால பொருள் எல்லாம் ஈட்டிருப்போம்ல, பொருளா கொள்ளார் பயனேது, அதனால எந்த பயனும் இல்லை என்றத சொல்லியிருக்காங்க. கண்டவெல்லாம் வீணிலே கற்றே. சோ தெரிஞ்சுக்கிட்டது, ஏர்ன் பண்ணது எல்லாமே வீணாதான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க கற்று முடியுதா? அப்போ அந்தம் இறுதி. இங்க அந்த கற்றதனால்ன்றது தொடங்குதா? அப்போ ஆதி. இதுதான் அந்தாதி அப்படின்றது சொல்றாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்றதனால் தொல்லை வினை கட்டுருமோ நல்ல குலம் பெற்றதனால் போமோ பிறவி நோய். அதாவது நம்ம படிச்சோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றதால
தொல்லை வினை கட்டுருமோ, தொல்லையெல்லாம் துன்பமெல்லாம் போயிருமா, நல்ல குலத்துல பிறந்தோம்னா நம்மளுடைய பிறவி நோய் வந்து போமா, உற்ற கடல் நஞ்சுகந்து கொண்ட கருணை நாதரடி தாமரையை நெஞ்சுகந்து கொல்லா நெறி. உற்றக்கடல் நஞ்சுகந்துன்னா சிவன் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் இந்த பூதர்கள் அப்படின்னு இந்த பூத தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு ஹெட்டு, அவங்களுக்கெல்லாம் வந்து சண்டை வந்திருக்கும். வந்தப்போ சிவன் வந்து அந்த பார்க்கடலை வந்து கடைவாங்க, அதுல நஞ்சு இருக்கும். அப்போ வந்து அமுதத்தை வந்து தேவர்கள் வந்து குடிப்பாங்க. அந்த நஞ்சை வந்து சிவபெருமான் வந்து அவர் வந்து உட்கொண்டு அப்படியே அவருடைய கழுத்துல வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது போல வந்து சிவபெருமான் நஞ்சுகந்து கொண்ட கருணை. ஸோ சிவன் வந்து அந்த கருணையால அந்த நஞ்சை உட்கொண்டு இது பண்ணியிருப்பாரு. அவருடைய திருவடியை அவருடைய நெறிய வந்து போற்றணும் அப்படின்ட்டு இந்த பாடல்கள்ல வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் பாடலை வந்து படிங்க, பாடல் விளக்கம் கீழேயே கொடுத்திருக்காங்க, அது ஒரு வாட்டி வாசிங்க. மற்றபடி நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அருணகிரி அந்தாதி யார் இயற்றியதுன்னா குகை நமசிவாய தேவர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா எப்ப நீங்க சிறப்பு தமிழ் படிச்சாலும் பாடல் வரிகளை ஒரு வாட்டி படிச்சு அதனுடைய பாடலுடைய பொருளையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து கலம்பகம். கலம்பகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்னா களம் குட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கலாம். கலம்பகம் வந்து மொத்தம் வந்து 18 உறுப்புகளை வந்து கொண்டது. களம் பண்ணா 12, பகம் பண்ணா அந்த களத்துல பாதி. ஸோ 12ல பாதி 6. ஸோ கலம்பகம் பண்ணாவே 18 உறுப்புகள், களம் பண்ணா 12, பகம் பண்ணா அந்த 12ல பாதி 6 வந்து கொண்டது. அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று என்றதை குறிப்பிடுறாங்க. இது வந்து அம்மானை என்றது என்னன்னா, இப்போ 3 பெண்கள் இந்த இமேஜ்ல கொடுத்தது மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு தலைவனுடைய சிறப்பை சொல்லி சிறப்பை சொல்லி பாடுவா. அதுல இருந்து இன்னொரு பொண்ணு வந்து கேள்வி கேட்பா. 3ஆவதா இருக்கக்கூடிய இன்னொரு பெண் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த ஆட்டத்தை வந்து முடிப்பாங்க. இதுதான் வந்து அம்மானை என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ திருக்காவலூர் கலம்பகம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் ஒரு வாட்டி முக்கியமான டீட்டெயில் மட்டும் பார்ப்போம். இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையா பிரிக்கலாம். அது என்னென்னு பாத்தீங்கன்னா பேரிலக்கியம், சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டுடை தலைவனின் வாழ்வில் நடந்த சிறு கூறுனை மட்டும் எடுத்துக்கிட்டு அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் 4 உறுதி பொருள்கள்ல ஏதாவது ஒன்றை அமைத்து பாடுவதுதான் வந்து சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும்னா 96 வகைப்படும். சிற்றிலக்கியங்களினுடைய இலக்கணத்தையும் எண்ணிக்கையையும் கூறும் நூல்கள் எதுன்னா பாட்டியல் நூல்கள். பாட்டியல் நூல்கள் வந்து மொத்தம் வந்து 12 இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. சதுரகராதி தொன்னூல் விளக்கம் என்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா வீரமா முனிவர். அந்தாதியை எப்படி பிரிக்கலாம்? அந்தம் குட்டல் ஆதின்னு பிரிக்கலாம். அந்தம் அண்ணா இறுதி, ஆதி அண்ணா தொடக்கம். இன்னொன்னு இதை சொல்ல மறந்துட்டு, இது ரொம்ப முக்கியம். அந்தாதியை வந்து வேற எப்படி குறிப்பிடலாம்னா சொற்றொடர் நிலை, ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்தாதியை வந்து வேற எப்படி குறிப்பிடலாம்னா சொற்றொடர் நிலை, ரொம்ப முக்கியங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணியிருக்கு, நீங்க அழுத்தம் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்தாதியை வேற எப்படி குறிப்பிடலாம்னா சொற்றொடர் நிலை. அருணகிரி அந்தாதியை இயற்றியவர் யாருன்னா குகை நமசிவாய தேவர். கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டதுன்னா 18 உறுப்புகளை கொண்டது. கலம்பகத்தை எப்படி பிரிக்கலாம்? களம் குட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கலாம். களம் அண்ணா 12, பகம் அண்ணா 6. அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்றுன்னா மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று. திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பகம் இயற்றியவர் யாருன்னா வீரமா முனிவர். இங்க சதுரகராதி அன்னாலும் வீரமா முனிவர், தொன்னூல் விளக்கம் அன்னாலும் வீரமா முனிவர், திருக்காவலூர் கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னாலும் வீரமா முனிவர். சீர்த்த திரு காவல் நல்லூர் தேவன் அணங்கு தாழ் கமலம் நீத்த திரு திங்கள் மேல் நின்றனக்கான் அம்மானை நீத்த திரு திங்கள் மேல் நின்றன என்று ஆமாகில் ஆத்த திரு வண்டு ஓப்ப அங்கு அலரா அம்மானை பேத்த திரு ஜோதி இன்பு அப்போது அலரும் அம்மானை. அதாவது சீத்த திரு காவல் நல்லூர்ல வந்து இருக்கக்கூடிய தேவியினுடைய
தாள் கமலம். இங்க தாள்ன்றது நம்மளுக்கு வந்து பேப்பர்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா, தாள்ன்றது நம்மளுடைய கால்களையும் வந்து குறிக்கும். தாள் கமலம்னா அந்த காவல் நல்லூர்ல இருக்கக்கூடிய தேவியினுடைய கால், கமலம்னா தாமரை, தாமரை போன்ற கால்கள் வந்து எங்கிருக்கான், நீத்த திரு திங்கள் மேல் நின்றன கான் அம்மானை. ஸோ ஒரு பெண்ணு வந்து சொல்றா, காவல் நல்லூர்ல இருக்கக்கூடிய தேவியினுடைய தாமரை போன்ற கால்கள் வந்து நீத்த திருன்னா குளிர்ந்த, திங்கள்னா நிலவு மேல வந்து இருக்கு அப்படின்னுட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்றா, நீத்த திரு திங்கள் மேல் நின்றன என்று ஆமாகில். சரி, அம்மாவினுடைய தாமரை கால்கள் வந்து திங்கள் மேல இருக்கு. சரி, அப்படி என்ன ஆத்து திரு வண்டு உவப்ப அங்கு அலரா அம்மானை. அங்க வந்து நிலவுல வந்து அந்த தாமரைப்பூ வந்து மலருமா, அலரன்னா மலருமா அப்படின்னுட்டு கேக்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தி சொல்றா, போர்த்த திரு ஜோதி இன்பு அப்போது அலரும் அம்மானை. ஜோதி வந்து இருக்கு இல்லையா, அதன் மூலமா, அதாவது கதிரவன் நிகர்த்த ஜோதியின் இன்பத்தில் தாமரை மலர்வது இயல்புதானே அப்படின்ட்டு இன்னொரு பெண் வந்து பாடி வந்து முடிக்கிறார். ஸோ திருக்காவலூர் கலம்பகம் யார் ஏற்றியது? வீரமாமுனிவர் ஏற்றியது. பாடல் வரிகள் படிச்சுட்டு பொருள் வந்து படிச்சுக்கோங்க. நீங்க சிறப்பு தமிழ் படிக்கும் போதெல்லாம் பாடல் வரிகள் படிச்சுட்டு பொருள் படிச்சா போதும். ஏன்னா நிறைய பாடல் வரிகள் இருக்கு, மேக்சிமம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணி. பரணி என்ன நம்ம படிச்சிருப்போம், போர்ல 1000 யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரன் மேல் பாடப்படுவதுதான் வந்து பரணி. போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயர்ல தான் வந்து இந்த பரணி என்ற நூல் வந்து வழங்க பெறும். தக்கையாக பரணி. தக்கையாக பரணியை வந்து ஏற்றியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். இது குரூப் 4ல வந்து கேட்டிருந்தாங்க. தக்கையாக பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். சிரமும் சிரமும் செறிந்தன சரமும் சரமும் தரிப்பவே, கணமும் கணமும் கனைத்தன சினமும் சினமும் சிறக்கவே, கடையும் கடையும் கழித்தன தொடையும் தொடையும் துறப்பவே, தாரும் தாரும் தலைத்தன தேரும் தேரும் திளைப்பவே, தோளும் தோளும் துவைத்தன கோலும் கோலும் குளிப்பவே. இங்க சிரம்ன்றது தலைகள் வந்து அப்படியே செறிந்தனவா, போர்க்களத்துல வந்து போரிடுறாங்க. அப்போ சரமும் சரமும் தரிப்பவே, இங்க சரம்ன்றது வேலை வந்து அம்புவை வந்து குறிக்கும். சரம்ன்றது இங்க வந்து எதை குறிக்கும்னா அம்பு. ஸோ அம்புக்கள் வந்து போரிடுறதால அம்புக்கள் போய் இது பண்ணும் போது அப்படியே வந்து தலைகள் எல்லாம் வந்து செறிந்தனன்றத கொடுத்திருக்காங்க. கணமும் கணமும் கனைத்தனா, இங்க கணம்ன்றது குதிரையை வந்து குறிக்கும். குதிரைகள் எல்லாம் வந்து கனைக்குது. சினமும் சினமும் சிறக்கவேன்னா ரொம்ப கோபத்தோட வந்து போர் புரிவாங்க இல்லையா, அதனால அந்த கணமும் கணமும் கனைத்தன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. கடையும் கடையும் கழித்தன தொடையும் தொடையும் துறப்பவே, தாரும் தாரும் தலைத்தன தேரும் தேரும் திளைப்பவே. தேரெல்லாம் வந்து போட்டியில வந்து ஈடுபடுது, இப்போ தேர்ப்படையெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து போட்டிடுறாங்கன்ட்டு தோளும் தோளும் துவைத்தன கோலும் கோலும் குளிப்பவே அப்படின்ட்டு அந்த போர்க்களத்துல நடக்கிற விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. யாரு? ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி. ஸோ இங்க வந்து பாருங்க, பாடல் விளக்கத்துல கொடுத்திருக்காங்க. இந்த தக்கையாக பரணி இந்த போர் பத்தி பேசியிருக்காங்க இல்லையா, அப்போ அங்க யார் யார் வந்து போர் புரியுறாங்கன்னா வீரபத்திரரும் தக்கனும் வந்து போர் புரியுறாங்களாம். வீரபத்திரருக்கு உதவியாக யார் இருக்காங்கன்னா பூதகணங்கள் வந்து இருக்காங்களாம். தக்கனுக்கு உதவியாக தேவர்கள். தக்கையாக பரணி வந்து தக்கனுக்கும் வீரபத்திரருக்கும் இடையே வந்து நடைபெறுது. தக்கனுக்கு உதவியது தேவர்கள், வீரபத்திரருக்கு உதவியது பூத கணங்கள். போரில் அம்புகளும் எதிர் அம்புகளும் மேலே விழுவதனால் வீரர்களினுடைய தலைகள் எல்லாம் மலை கொட்டுவது போல வீழ்ந்ததாம். வீரபத்ரனின் பூதகணங்கள் மேகங்களை போல் கோபம் மிகுந்து ஒலி எழுப்பின. ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா கணம்னா குதிரையையும் வந்து குறிக்கும். கணமும் கணமும் கனைத்தனன்ற, பட் இங்க வந்து போர்ல வந்து பாத்தீங்கன்னா மேகங்களை போல வந்து கோபம் கொண்டு ஒளி வந்து எழுப்பின. காலாட்படையும் மோதி கொண்டது, தேர்ப்படையும் வந்து மோதிக்கிட்டாங்க. ஈட்டியும் வந்து ரொம்பவே வந்து பாய்ந்ததால தலைகள் எல்லாம் செறிந்தனன்றது கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு ஒரு வாட்டி இதை வந்து பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டா போதும். ஸோ தக்கையாக பரணியில யார் யார் போர் புரிஞ்சுக்கிறா? வீரபத்திரர், தக்கன். வீரபத்திரருக்கு பூதகணங்கள், தக்கன் தேவர். ஸோ தகர வரிசை என்றதால தக்கனுக்கு உதவியது யாருன்னா தேவர்கள். ஸோ இதை மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். திருக்காவலூர் கலம்பகம் ஏற்றியவர் யாரு? வீரமா முனிவர். திருக்காவலூர் கலம்பகம் ஏற்றியவர் யாரு? வீரமா முனிவர்.
பரணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ல 1000 யானைகளை கொண்டு வெற்றி பெறும் வீரன் மேல் பாடப்படுவது பரணி. இந்த பரணியுடைய நூல் வந்து யார் பேர்ல அமையும்னா போரில் தோற்ற அரசனது நாட்டினுடைய பெயர்ல வந்து அமையும். தக்கையாக பரணியை ஏற்றியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். தக்கையாக பரணில போர் புரிஞ்சவங்க யார் யாருன்னா வீரபத்திரர், தக்கன். வீரபத்திரருக்கு உதவியது யாருன்னா பூதகணங்கள், தக்கனுக்கு உதவியது தேவர்கள். அடுத்து வந்து கோவை. கோவை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை 400 கட்டளை கலித்துறையால் சங்கிலி தொடர் போல பாடப்பட்டதுதான் வந்து கோவை ஆகும் என்றதை கொடுத்திருக்காங்க. அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை 400 கட்டளை கலித்துறையால் சங்கிலி தொடர் போல பாடப்பட்டதுதான் வந்து கோவை ஆகும். ஸோ இந்த கோவை வந்து கடவுள் மேலேயோ ஒரு அரசர் மேலேயோ தலைவர் மேலேயோ இல்லை வள்ளல்கள்லையோ பாட்டுடை தலைவராக கொண்டு வந்து பாடுவாங்க. அப்படி தஞ்சாவூர்ல பிறந்தவர் தான் யாருன்னா சந்திரவாணன். இந்த சந்திரவாணன்றவர் யார்கிட்ட அமைச்சராக பணி செய்யறாருன்னா குலசேகர பாண்டியன் கிட்ட அமைச்சராக வந்து பணி செய்யறாரு. இவர் வந்து புலவர்களை வந்து புறக்கும் வள்ளல்களாக விளங்கியமையால், புறக்கும்னா ஆதரித்தவர், புலவர்களை வந்து இந்த சந்திரவாணன் என்ற அமைச்சர் வந்து ஆதரிச்சதால பொய்யாமொழி புலவர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை வாணன் கோவையை வந்து ஏற்றிருக்காரு. தஞ்சையில வந்து சந்திரவாணன் வந்து பிறந்தாரு, அதனால தஞ்சை வாணன் கோவை அப்படின்ட்டு பொய்யாமொழி புலவர் வந்து ஏற்றிருக்காரு. புயலே சுமந்து பிறையே அணிந்து பொறு வில்லுடன் கயலே மணந்து கமலம் மலர்ந்து ஒரு கற்பகத்தின் அயலே பசும்பொற் கொடி நின்றதனால் வெள்ளை அன்னம் சென்னல் வயலே தடம் பொய்கை சூழ் தஞ்சை வாணன் மலையத்திலே. அதாவது அவர் தஞ்சை ஊர்ல தானே பிறந்தாரு சந்திரவாணன். அந்த தஞ்சை ஊர் எப்படி இருக்கிறதுன்னா அங்க தானே பொய்கை எல்லாம் வந்து பாயக்கூடியது. அங்க எப்படி இருக்குன்னா பசும்பொற் கொடி நின்றதால் அந்த தஞ்சை நாட்டுல வந்து ஒரு பொற்கொடி போல ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா புயலே சுமந்து பிறையா நின்று, புயலே சுமந்தனா புயல் வருதுன்னா கார்மேகம் வரும் இல்லையா, அவளுடைய கூந்தல் வந்து கார்மேகம் போல வந்து இருக்கான். ஸோ புயலே சுமந்து பிறையே அணிந்தன்னா அந்த பிறை நிலவை வந்து அணிந்திருக்கலாம். அவருடைய நெற்றி வந்து பிறை நிலவு போல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பெருவில்லுடன் கயலே மணந்து கமலம் மலர்ந்து ஓர் கற்பகத்தின். இங்க பெருவில்லுடனா அவ முகத்துல வந்து அவளுடைய புருவங்கள் வில் போன்று வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கயலே மணந்த கமலம், இங்க கயல்ன்றது மீன்களை வந்து குறிக்கும். அந்த கமலம்ன்றது தாமரை முகத்தை வந்து சொல்றாங்க. அந்த தாமரை முகத்துல மீன் போன்ற கண்கள், கயலே மணந்த கமலம், தாமரை முகத்துல மீன் போன்ற கண்கள் வந்து இருக்கு. மலர்ந்த ஒரு கற்பகத்தின் அயலே பசும் பொற்கொடி. ஸோ அந்த பொற்கொடி வந்து இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பொற்கொடி நின்றதனால் வெள்ளை அன்னம் சென்னல் வயலே தடம் பொய்கை சூழ் தஞ்சை வாணன் மலையத்திலே. அந்த தஞ்சையில பொய்கை ஆறு பாயக்கூடிய வயல்கள் எல்லாம் நிறைந்த அன்னங்கள் நிறைந்த அந்த ஒரு இடத்துல வந்து பொற்கொடிய வந்து பார்த்தேன், அவ வந்து இப்படி அழகா இருந்தான்றத இந்த தஞ்சை வாணன் கோவையில வந்து பொய்யாமொழி புலவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பொய் தானே. இப்போ நம்ம யார்கிட்டாவது வந்து ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் இருந்தா அவ புருவம் வந்து வில் போன்று இருந்தது என்ன சொன்ன பொய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ தஞ்சை வாணன் கோவை வந்து பொய்யாமொழி புலவர் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதகம். தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படும் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு 100 பாடல்களால் பாடப்படுவதே சதகம். ஸோ தமிழ் இலக்கியத்துல சொல்லப்படும் அகப்பொருளை பத்தி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அகப்பொருள்னா தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறது, புறப்பொருள்னா செல்வம், அதாவது இப்போ வெளியே போயிட்டு புறமே போர் புரியுறது, அவங்க வீரத்தை பத்தி பேசுறது, அது எல்லாமே வந்து புறப்பொருள்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு 100 பாடல்களால் பாடப்படுவது தான் வந்து சதகம் அப்படின்ட்டு எதுல சொல்றாங்க, பாட்டியல் நூல்கள்ல வந்து சொல்லப்படும் இலக்கணம் என்றதை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பாட்டியல் நூல்கள் எங்க பார்த்தோம், சிற்றிலக்கியங்கள்
நூல்களுக்கான இலக்கணத்தையும் அது எத்தனை வகைன்றதையும் பாட்டியல் நூல்கள்ல சொன்னாங்க. பாட்டியல் நூல்கள் மொத்தம் 12 இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். அதே பாட்டியல் நூல்கள்ல தான் வந்து சதகத்துக்கும் வந்து இலக்கணம் வந்து சொல்லியிருக்காங்க. சதம் அப்படின்னா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 100. சதம்னா 100 பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியம் தான் வந்து சதகம். அரப்பலீஸ்வர சதகம் இது ஏற்றியவர் யாருன்னா அம்பலவான கவிராயர். இந்த அம்பலவான கவிராயர் வந்து சீர்காழி அருணாச்சல கவிராயருடைய மகன் தான் வந்து அம்பலவான கவிராயர். இந்த அரப்பலீஸ்வர சதகம் அம்பலவான கவிராயர் என்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நல்ல அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பேசினா வந்து அறுக்கிறாரப்பா முடியல அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அவர் கேரக்டர் வந்து ஆல்ரெடி அம்பலமாயிருக்கும். அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய கேரக்டர் பத்தி அம்பலமாயிருந்தா தான் வந்து சரியான அறப்பா. அவர் வந்து எல்லாரும் வந்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. அப்போ அறுக்கிற ஆளு வந்தா அவங்க கேரக்டர் ஆல்ரெடி அம்பலமாயிட்டு அம்பலவான கவிராயர். ஸோ அறுக்கிற ஆளு அப்படின்னா அரப்பலீஸ்வர சதகம் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வைதாலும் ஒரு கொடுமை செய்தாலுமே சீறி மாறா திகழ்ந்தாலுமே மனது சற்றாகிலும் கோணாது ஞானாது மாதா பிதா எனக்கு பொய்யாமல் நீ என்று கனிவோடும் பணிவிடை புரிந்து பொருள் உடல் ஆவியும் புனித உணதென என தத்தம் செய்து இரவு பகல் போற்றி மலரடியில் வீழ்ந்து மெய்யாகவே பரவி உபதேசம் அது பெற விரும்புவோர் நற்சீரராம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆசிரியர் வந்து நம்மள வைவாங்க, திட்டுவாங்க. வைதாலும் நம்மளுக்கு ஒரு கொடுமை வந்து செஞ்சாலும் சீறி மாறா திகழ்ந்தாலுமே நம்ம கிட்ட கோபப்பட்டாலும் கூட நம்மளுடைய மனது அப்படி பண்ணாலும் மனது சற்றாகிலும் கோணாது நானாது நம்மளுடைய மனம் மாறாம வெக்கப்படாம மாதா பிதா அம்மாவும் அப்பாவும் நீங்க தான் அப்படின்னு பொய்யாமல், பொய் சொல்லாம உண்மையா சொல்லணும். அவர் என்ன பண்ணாலும் நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மான்னு பொய்யாமல் நீ என்று நீங்க தான் அப்படின்ட்டு கனிவோடு வந்து சொல்லி அவருக்கு பணிவிடை வந்து செய்யணுமா. நம்மளுடைய பொருள் உடல் ஆவி எல்லாமே வந்து ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லணுமா. இரவும் பகலும் வந்து அவருடைய போற்றி புனிது உணதென என தத்தம் செய்து இரவும் பகல் போற்றி மலரடியில் வீழ்ந்து குருவினுடைய மலரடியில வீழ்ந்து உண்மையாகவே வந்து நம்ம உபதேசம் செஞ்சோம் அப்படின்னா அப்படி செய்யறவங்க தான் வந்து உண்மையான சீடர். உண்மையான இல்ல நல்ல ஒரு சீடர் அப்படின்ட்டு சொல்லி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அரப்பலீஸ்வர சதகம்னா இதை பத்தி சொல்ல வர்றாங்க. ஒரு ஆசிரியருக்கு ஒரு சீடர் வந்து எப்படி இருக்கணும்ன்றத சொல்ல வர்றாங்க. இதை ஏற்றியவர் யாருன்னா அம்பலவான கவிராயர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜை ரீகேப் பார்த்துட்டு அடுத்த பேஜ் வந்து பார்ப்போம். இதில் முக்கியமாக வந்து கோவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை 400 கட்டளை கலித்துறையால் சங்கிலி தொடர் போல பாடப்படுவது தான் வந்து கோவை. ஸோ அகப்பொருளுக்குரிய துறைகளில் பலவற்றை 400 கட்டளை கலித்துறையால் சங்கிலி தொடர் போல பாடுவது தான் வந்து கோவை. சந்திரவாணன் வந்து எங்கு பிறந்தவர்னா தஞ்சாவூர்ல வந்து பிறந்தாரு. யார்கிட்ட அமைச்சராக பணிபுரிந்தாருன்னா குலசேகர பாண்டியன் கிட்ட வந்து அமைச்சராக பணி வந்து செஞ்சாரு. புறக்கும்னா அதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறது. தஞ்சைவாணன் கோவையை ஏற்றியவர் யாருன்னா பொய்யாமொழி புலவர். ஸோ தஞ்சைவாணன் கோவையில் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த தஞ்சை நகர்ல பொய்கை யாரெல்லாம் பாயும் அங்க வந்து பொற்கொடி போன்ற பெண் ஒருத்தி இருந்தா அவளுடைய கண்கள் எப்படி இருந்தது, நெற்றி எப்படி இருந்தது, முடி எப்படி இருந்ததுன்னுட்டு பொய்யா சொல்லியிருப்பாரு. தஞ்சைவான கோவையில வந்து பொய்யா சொல்லியிருப்பாரு பொய்யாமொழி புலவர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சதகம். தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்படும் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு 100 பாடல்களால் பாடப்படுவதுதான் வந்து சதகம். சதகத்துக்கான இலக்கணத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னா பாட்டியல் நூல். சதம் என்ன 100. சதகம் வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. அரப்பலீஸ்வர சதகம் யாரை பற்றியதுன்னா அம்பலவான கவிராயர். இதுல எதை பத்தி சொல்லியிருப்பாரு, ஒரு குருவை வந்து சீடர் வந்து எப்படி எல்லாம் வந்து நடந்துக்கணும்ன்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கடவுளையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக கருதி அவர் தம் குழந்தை பருவத்தை
10 பருவங்களாக பகுத்து பருவத்திற்கு 10 ஆசிரிய விருத்தப்பாக்களாக பாடுவது பிள்ளை தமிழ் இலக்கியம் ஆகும். ஸோ நம்ம புதுப்புக்கு படிச்சப்பவே படிச்சிருப்போம். பிள்ளை தமிழ்ல வந்து 10 பருவங்கள் இருக்கும். ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் என மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும். அதுல வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்ட்டு 2 வகையா வந்து பிரிப்பாங்க. 2 பருவத்துக்கும் முதல் 7 பருவங்கள் வந்து காமனா வந்து இருக்கும். கடைசியா வரக்கூடிய 3 பருவங்கள் வந்து ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் வந்து மாறுபடும். முதல் பொதுவா வரக்கூடிய 7 பருவங்கள் பாத்தீங்கன்னா காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு கடைசியில வரக்கூடிய 3 பருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிற்றில், சிறுதேர், சிறுபறை. அதே பெண்பால் பிள்ளை தமிழுக்கு கடைசியில வரக்கூடிய 3 பருவங்கள் பாத்தீங்கன்னா அம்மானை, நீராடல், ஊசல். செங்கீரை பருவம் வந்து 2வது பருவம். ஸோ அதில் அமைந்த ஒரு பாடல் ஆகும். நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது செங்கீரை பருவத்தில் இருக்கக்கூடிய பாடல் என்றது சொல்லியிருக்காங்க. செங்கீரை பிள்ளை தமிழில் 2வது பருவம் ஆகும். ஸோ இந்த 2வது பருவத்தில் குழந்தை எப்படி இருக்கணுமானா, தொட்டில வந்து பிள்ளை வந்து தலையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்து ஆடுதலை தான் வந்து செங்கீரை பருவம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாவேந்தர் பிள்ளை தமிழ். பாவேந்தர் பிள்ளை தமிழை ஏற்றியவர் யாருன்னா பாவலர் புலமை பித்தன். பாவேந்தர் பிள்ளை தமிழை ஏற்றியவர் யாருன்னா பாவலர் புலமை பித்தன். பாவேந்தர் பாரதிதாசன் இல்லையா? ஸோ இந்த பாவலர் புலமை பித்தன் வந்து பாரதிதாசனை வந்து பிள்ளையாக கருதி பாடல்கள் வந்து ஏற்றிருக்காரு. வடிவமை காதினில் குண்டல கேசி வயங்குழி கொண்டாட வார்ந்த எழிற்கரம் ஏந்திய ஆடக வளையாபதி ஆட துடியிடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டாடும் துறவர மேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் அடிமலர் கண்டொரு மாமயில் ஆனவன் ஆடுக செங்கீரை அஞ்சுகமாம் தமிழ் கொஞ்ச மகிழ்ந்தவன் ஆடுக செங்கீரை. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, வடிவமை காதிலே குண்டலகேசி. ஸோ குழந்தைங்க வந்து காதுல வந்து குண்டலம்னா அந்த கம்மல் போட்டிருப்பாங்க இல்லையா? பட் பாவேந்தர் வந்து குண்டலகேசி அந்த காப்பியம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அணிஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வயங்கொலி கொண்டாட வார்ந்த எழிற்கரம் ஏந்திய ஆடுக வளையாபதி ஆட. ஸோ குழந்தைங்க வந்து கையில வந்து வளையல் போட்டிருப்பாங்க. பட் பாவேந்தர் வந்து வளையாபதி என்ற காப்பியத்தை வந்து அணிஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. துடியிடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டாடும் துறவர மேகலை. ஸோ மேகலை என்ன மணிமேகலை ஒரு புறமாகவும், இங்க மேகலை என்ன அருணா கயிறை வந்து குறிப்பிடும். பட் பாவேந்தர் வந்து மணிமேகலை அறிஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து தூய சிலம்பன்னா சிலப்பதிகாரம். அடிமலர் கண்டொரு மாமயில் ஆனவன் ஆடுக செங்கீரை அஞ்சுகமாம் தமிழ் கொஞ்ச மகிழ்ந்தவன் ஆடுக செங்கீரை. ஸோ இப்படி எல்லாம் அணிஞ்சவங்களை அந்த தமிழ் அன்னை வந்து கொஞ்சுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து முடிச்சிருப்பாரு. யாரு? பாவலர் புலமை பித்தன் வந்து பாவேந்தர் பிள்ளை தமிழ்ல வந்து பாவேந்தர் வந்து இப்படி எல்லாம் வந்து பிள்ளையாக கருதி பாடல் வரிகளை வந்து ஏற்றிருக்காரு. பல்லு வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம்னா பல்லு இலக்கியம் ஆகும். உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும். இது நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் எதுன்னா பல்லு. உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் எதுன்னா பல்லு. இது நிறைய வாட்டி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. முக்கூடர் பல்லு. முக்கூடர் அப்படின்னு எதனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, 3 ஆறுகள் சந்திக்கக்கூடிய இடம் தான் வந்து முக்கூடர் பல்லு. தன்புருணை ஆறு, சிற்றாறு, கோதண்டராமாறு, இந்த 3 ஆறுகள் சந்திக்கிற இடம் தான் வந்து முக்கூடர் பல்லு. இதை ஏற்றியவருடைய ஆசிரியர் பெயர் வந்து தெரியல. ஜோதி மாமணி வீதி நெருக்கும் சுரும்பு பாடி இரும்பும் உருக்கும் ஜாதி நாள்வளம் நீதி பெருக்கும் கடத்து வாளை குடத்தை நெருக்கும் போதில் மேய்ந்து இளமேதி செருக்கும் புனல் எல்லாம் அந்தன் மலர்விண்டு இருக்கும். ஸோ ஜோதி மாமணி வீதி நெருக்கும்னா மணிகள் எல்லாம் நிறைந்த வீதி வந்து இருக்குமா.
அப்புறமா சுரும்பு பாடி இரும்பும் உருக்கும், ஒளி வீசும் சிறந்த மணி வகைகள் பதித்த மாளிகைகள் உடைய வீதிகள், வீதிகளின் நெருக்கம் வந்து அதிகமாக இருக்குமா. மலர் சோலைகளில் திரியும் வண்டும் இனங்கள் தம் ரீங்காரம் பண்ணினை பாடும், அப்பாடல் இரும்பு உள்ளங்களையும் உருக்க செய்துவிடும். நால்வகை வருணத்து மக்களும் தம் வேற்றுமையை மறந்து ஒன்றுபட்டு நீதியை பெருக்குவர். நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் நீர்முகப்பார் குடங்களில் புகுந்த குடத்தை நெருக்கும். இளம் எருமை மாடானது கழனிகளிலே உள்ள நீர்ப்பூக்களை மேயும், அதில் உள்ள மதுவை உட்கொண்டு செருக்கி திரியும். மேட்டு நிலங்களில் எல்லாம் குளிர்ந்த மலர்கள் இதழ் விரித்து மலர்ந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுல முக்குடர் பல்லு. ஜோதி மாமணி வீதி நெருக்கம்னா மணிகள், சிறந்த மணி வகைகளை பதித்த மாளிகைகள் கொண்ட வீடுகள் வீதி தோறும் நெருக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுரும்புன்றது வண்டை வந்து குறிக்குது. வண்டு பாடி இரும்பு போல இருக்கக்கூடிய உள்ளங்களையும் வந்து உருக்குமா. சுரும்பு பாடி என்ன, வண்டு பாடி இரும்பும் உருக்கும்னா இரும்பு போன்ற உள்ளங்களையும் உருக்கும். ஜாதி நால்வலம் நீதி பெருக்கும். அந்த இசையை கேட்டு தனித்தனியா ஜாதி நால்வலம்னா 4 வகையா வந்து மக்கள் பிரிஞ்சிருக்கிறவங்களும் வந்து ஒன்ன பொருந்துவாங்க, நீதியையும் வந்து கூட்டி விடும் அப்படின்னு சொல்றாங்க. தடத்து வாழை குடத்தை நெரிக்கும். ஸோ அங்க வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்துல வந்து பெண்கள் போய் குடத்துல தண்ணி கோதுனா அதுல வந்து வாழைன்னா மீன்கள், அந்த மீன்கள் எல்லாம் அந்த குடத்துல வரும். அது போல வளமான ஒரு இடம்ன்றத சொல்றாங்க. போதில் மேதி இளமேதி என்ன எரும மாடு, அந்த எரும மாடெல்லாம் போதில் மேய்ந்து இளமேதி செருக்கும். அங்க வந்து இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும். புனல் எல்லாம் அந்தன் மலர் விண்டு இருக்கும் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லை ஏற்றியவர் ஆசிரியர் யாருன்னு தெரியல. முக்கூடர் பல்லன்னா 3 ஆறுகள் சேரக்கூடிய இடம் தான் வந்து அது. ஸோ இந்த பேஜில் முக்கியமான டீட்டெயில் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். பிள்ளை தமிழ்னா கடவுளையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக கருதி பாடுறதுதான் வந்து பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ்னா 10 பருவங்கள் இருக்கும். பருவத்துக்கு 10 பாடல்கள் அன்னிட்டு 100 பாடல்கள் இருக்கும்னுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி புது புக்லேயே படிச்சிருப்போம். பிள்ளை தமிழ் வந்து எந்த பாவால் ஏற்றப்படுதுன்னா ஆசிரிய பாவால் வந்து ஏற்றப்படுது. அது வந்து பார்த்துக்கோங்க. பிள்ளை தமிழ் வந்து பருவத்திற்கு 10 ஆசிரிய விருத்தங்களாக பாடப்படுவது. ஆசிரிய பாவல் வந்து ஏற்றப்படுவது. பிள்ளை தமிழை எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையா பிரிக்கலாம். ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ். ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய 10 பருவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி, சிற்றில், சிறுதேர், சிறுபிறை. அதே பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய 10 பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி, அம்மானை, நீராடல், ஊஞ்சல், ஊசல் எல்லாம் ஒண்ணுதான். செங்கிரை பருவம் வந்து எத்தனாவது பருவம்னா 2வது பருவம். பாவேந்தர் பிள்ளை தமிழ் இயற்றியவர் யாருன்னா பாவலர் புலமை பித்தன். பாவேந்தர் பிள்ளை தமிழை இயற்றியவர் பாவலர் புலமை பித்தன். பல்லுன்றது வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள்ல எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் தான் வந்து பல்லு. பல்லுன்னா சிற்றிலக்கிய வகைகள்ல எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம். உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் எதுன்னா பல்லு இலக்கியம். முக்குடர் பல்லுவின் ஆசிரியர் யாருன்னா தெரியல, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சிற்றிலக்கிய வகைகள் 96ன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிற்றிலக்கியங்கள் வந்து முடியுது. கலை சொற்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் புது புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே படிச்சுட்டீங்க. சிறப்பு தமிழில் மீதி இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம் அதெல்லாம் வந்து முடிச்சிட்டிங்க. அப்பவும் இன்னும் நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கலை சொற்கள் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் எங்கிருந்து எப்படி கேட்பாங்கன்றதே தெரியல. அடுத்து வந்து கண்ணாடின்றதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கவிதையில் உரிபொருள் இன்றி அமையாதது. சரியான தொடர் வந்து பாத்தீங்கன்னா கவிதையில் உரிபொருள் வந்து இன்றி அமையாதது. இலக்கிய உருவாக்கத்தை இதன் வழியாக அரிஸ்டாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எதன் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா நாடகம் வழியாக. சரியான கூற்றை காண்க.
படைப்பாளன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை. ஸோ இது வந்து குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. படைப்பாளன் தன்னுடைய கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எதுன்னா கவிதை. பேசுபவரும் எதிர்வினை ஆற்றுபவருக்குமான உரையாடல் வடிவம் வந்து நாடகம். படைப்பாளரை அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் வந்து கதை. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் வந்து கட்டுரை. தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக விளங்குபவை எதுன்னா சங்க இலக்கியங்கள். தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக விளங்குபவை எதுன்னா சங்க இலக்கியங்கள். பழந்தமிழர் திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை கற்பொழுக்கம் என்றது தவறான ஸ்டேட்மெண்ட். திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை வந்து களவொழுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. திருமணத்திற்கு பிறகான இல்லற வாழ்வை வந்து கற்பொழுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. திருமணத்துக்கு பிறகான இல்லற வாழ்வை களவொழுக்கம்னு சொன்னாங்கன்றது 4th ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ 2, 3 சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்றுகளை கண்டறிக. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்குமுறைகளின் தொகுதி தான் வந்து அறம். சான்றோர் விளக்கியன ஒழித்தல் அறம். தீமையை நீக்குவது அல்லது அறுப்பது அறம். சான்றோர் விதித்தன செய்தல் அறம். அனைத்தும் சரி. ஊவகை என்று மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய காலமாக தொல்காப்பியர் கூறுவது எதுன்னா விளையாட்டு. ஊவகை என்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களமாக தொல்காப்பியர் கூறுவது எதுன்னா விளையாட்டு. ஊவகை என்ன மகிழ்ச்சி. ஸோ விளையாடினா நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக தானே இருப்போம். ஸோ அதை தான் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. தம் மன்னன் மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை வந்து கையறு நிலை. தன் மன்னன் மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை வந்து கையறு நிலை. தாம் இருந்த கோடு குறைத்து விடல். இப்பழமொழியின் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தங்கியிருக்கும் கிளையை வெட்டி தானும் வீழ்ந்து உயிர் விடல். தாம் இருந்த கோடுன்னா இங்க கிளை. குறைத்து விடல் என்றது தாம் இருந்த கோடு குறைத்து விடல் என்றது தாம் தங்கியிருக்கும் கிளையை வெட்டி தானும் வீழ்ந்து உயிர் விடல். பொருந்தாத இணையை கண்டறிக. இன்னா 40 வந்து பாத்தீங்கன்னா கபிலர். இனியவை 40 பூதன் சேர்ந்தனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். சிறுபஞ்ச மூலம் வந்து காரியாசன் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ இங்க கூடலூர் பிள்ளார் என்றது தப்பு. குடிமக்கள் காப்பியம் என்று சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது. குடிமக்கள் ஆட்சியை இக்காப்பியம் வலியுறுத்துகிறது. கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. 12 திருமுறைகள் வந்து எத்தனை நாயன்மார் வந்து பாடியிருக்காங்கன்னா 27 நாயன்மார்கள் வந்து பாடியிருக்காங்க. 12 திருமுறைகளை எத்தனை நாயன்மார் பாடியிருக்காங்கன்னா 27. சம்பந்தர் வந்து பிள்ளமை நெறிய வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. குலசேகர ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா அடிமை நெறி. குலசேகர ஆழ்வார், திருநாவுக்கரசர், ஸோ இவங்க வந்து தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் எல்லாம் வந்து அடிமை நெறி. சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னா தோழமை நெறி. திருமங்கை ஆழ்வார் வந்து நாயகன் நாயகி நெறி. திருமங்கை ஆழ்வார் வந்து நாயகன் நாயகி நெறி. சொற்றொடர் நிலை என்பது அந்தாதி. ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்தாதியை வந்து வேற எப்படி அழைப்போம்னா சொற்றொடர் நிலை. திருக்காவலூர் கலம்பகத்தை ஏற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர் வந்து ஏற்றிருப்பாரு. ஒட்டகுத்தர் வந்து தக்கையாக பரணி வந்து பார்த்திருப்போம். திருக்காவலூர் கலம்பகத்தை தொன்னூல் விளக்கம், சதுரகராதி இதெல்லாம் வந்து ஏற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இந்த இரும்பறை மோசிக்கிறனார வந்து கவரை வீசிய மன்னர் யாருன்னா இரும்பறை. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து வேங்கைய வந்து புலி அப்படின்னு சொல்லுவோம். மரத்தையும் வேங்கை மரத்தினுடைய பெயரும் வந்து வேங்கை வரும். புலியையும் வந்து வேங்கை அப்படின்னு குறிப்பிடுவோம். அவ்வளவுதாங்க. இதோட வந்து இயல் 1 வந்து முடியுது. இயல் 2 வந்து அடுத்த வீடியோல தனியா வந்து பார்ப்போம். தேங்க்யூ.